உங்கள் அத்தை பையனா? ஆமாம். பேசாமல் நீங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. எதுக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுக்குறீங்க? ஆ அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாரு, அதை 3 பிள்ளைய பெற்றுட்டு எதுக்குமா? அதான் அத்தை மகன் மாமன் பொண்ணு முறையாச்சே. பேசாமல் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே. எதுக்குன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்குறீங்க சொல்லுமா? பழகுனது உண்மை மேடம். உண்மைன்னா தப்பு இல்லை, இது தப்பு தான் மேடம். ஒருத்தரோட புருஷன். அதோட சரின்ட்டு எங்கள் ஊரோட நான் போயிட்டேன். எங்கள் மாமா எங்கள் அம்மா கூட பிறந்தவர் அங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டா. என்னை யாரும் சேர்க்க மாட்டுறாங்க மேடம். நான் கம்முன்னு தான் இருந்தேன். பழகுனது உண்மை மேடம். நான் இல்லைன்னு மேடம். நீ ஃபோனில் பேசிகிட்டே இருந்தியா? ஃபோனில் இப்போ நான் பேசுறது இல்லை மேம். எதுக்கா வந்த ஊருக்கு வந்து எனக்கு கேட்டா அப்போ கூட எங்கள் மாமி சொன்னாங்க, இல்லைம்மா தேவி அது மாதிரிலாம் இல்லை, எங்கள் கண்ட்ரோலில் தான் அவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு. போயிட்டு மாமாக்கு மார்வெளி வந்துச்சு அவங்க மாமாக்கு. அதனால போயிடுச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க கூட இருந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. நீ எதுக்கு அங்கே போய் அசிங்கப்படுத்தினேன்? அசிங்கெல்லாம் படுத்தலை மேம். நான் நல்லா தான் போனேன். கேளாவல நான் நல்லா தான் போனேன். போய் தேவி இப்போ கூட நாங்கள் வந்து ஓடி வந்துட்டோம். தேவி பாரு என்னோட முன்னோட நீ ரொம்ப அழைச்சிட்டு சரிண்ணா மாமா எதனா திட்டுதான்னு கேட்டுச்சு. பண்ணுறாரா முந்தானத்து நைட்டு கூட என்னை வீட்டிலே சேர்க்கறது இல்லை அப்படின்னு பார்த்தா சாப்பாடு எதிர்க்க வருது. சாப்பாட்டில் ஃபோனை மறைக்குது. நானும் பார்த்தேன், என் பையனும் பார்த்தேன். அப்புறம் கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். ஆமாம் அது பண்ணிக்கிறது உண்மைதான். ரீட்டாக்காவும் வேலை மேலேருந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் எனக்கு பண்ணி வச்சாங்க கல்யாணம். நான் பண்ணது உண்மைதான். ஆவடியிலையும் அதே தான், அந்த வார்த்தை தான் சொல்லிச்சு. நான் தப்பு பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. கல்யாணம் பண்ணிக்கல மேடம். சோத்துல முழு போஷணிக்காக ஒழிச்சு வைப்பாங்க. சாப்பாடு கையில வச்சிட்டு இருக்கேன், போனை கையில வச்சிட்டு இருக்கேன் மேடம். போனை வச்சுட்டு நான் பேசுறேன். என்னோட பேசுற முடியும் எப்படி மேடம்? தப்பு செஞ்சது தப்பு செஞ்சுனே தான் இருப்பாங்களா மேடம்? சொல்லுங்க. செஞ்சேன் எதோ இல்லைன்னு 5 வருஷமா பழக்கம். இல்லைன்னு ஏன் 5 வருஷமா பழக்கம் தான். இல்லைன்னு மேடம். நானே இது எனக்கு தெரியும். அதுவா எனக்கு தெரியாது மேடம். நான் தெரியாதுன்னு மேடம். உனக்கு புரியுதா? நீ எதுக்குமா உன் வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிற? உனக்கு என்ன நல்ல புருஷன் கிடைக்க மாட்டானா? அப்புறம் ஏன் இப்படி பண்ற? உடம்பெல்லாம் நல்லா தேத்திக்கிட்டு நல்லபடியா வாழக்கூடாதாம்மா? சரி. எதுக்கு கல்யாணம் ஆன ஆம்பளையோட தொடர்பு வச்சுக்கிற? இல்லைன்னா நீ உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே 10 வருஷம் முன்னாடியே? அவ்வளோ ஆசை இருக்குன்னா அவங்க போட்ட பிச்சை எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம். அவரை சொன்னாரு எனக்கு, அவளுங்க போட்ட பிச்சடி உனக்கு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க அக்காங்கெல்லாம். நல்ல மரியாதை தான், நல்ல பேச்சு தான். இதுவே நான் நல்லா தான் பார்க்கும். ஆனால் இப்படி போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. தப்பு இல்லைம்மா இன்னொருத்தரோட புருஷன் அப்படி பறிக்கிறது. ஆவடி ஒரு பொண்டாட்டியே பார்த்துக்க முடியல அவரால். அவரே சொல்றாரு 2 நாளைக்கு வேலை போவேன், 4 நாளைக்கு போக மாட்டேன்னு. அவங்களுக்கு ஒரு குறை சொல்றதா உங்களை குறை சொல்றாதான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டே இப்படி போய் மாட்டிக்கிறீங்க. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு மாமா கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ வேண்டியதானே? பிடிக்காதான் கல்யாணம் பண்ணி பாரு. இந்த பொண்ணை கேளு, நான் ஒன்றும் சொல்ல மேடம். எதுக்கு தாலி கட்டி? அம்மாட்ட 20,000 கொடுத்தாங்க. நானே 1 மாதத்துக்கு முன்னே சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட, ஏம்மா எங்கன்னா போயிடுறேன். அதே எனக்கு இந்த பொண்ணு வேணாம், நான் எங்கன்னா போயிடுறேன். 2 மோதிரம் சைன்லாம் போட்டுருந்தேன். அப்போ புரியுதுங்களா? அப்பயே போயிடுறேன். இல்லைப்பா வேணா நாங்கள் இல்லைப்பா நீ பார்த்து இந்த பொண்ணு நீ போயிட்டா 1 லட்ச ரூபா வரதட்சணை கேட்பாங்க, நீ சொல்லாமலாம் போனான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ண, இந்த பொண்ணோட லாஸ்ட் பொண்ணு நான் இதை பார்க்க மாட்டேன் உனக்கு போறேன். சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன பேண்ட் செப்பல் பண்ணுமா? இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு போடா.